Hey, what's up guys? Welcome back to my channel. Let's get into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கோவிட் கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு டுட்டோரியல் பார்க்கலாம். அண்ட் மொபைலில் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் தி டுட்டோரியல். உங்களோட இமேஜை பிக்சார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ராப் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ உங்களோட இமேஜை மட்டும் கரெக்டாக க்ராப் அவுட் பண்ணி எடுங்க. உங்களோட இமேஜ் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் ஃபுல்லாக செலக்டட் ஆகிடும். தென் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் மிஸ் ஆகிருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும் கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிக்சார் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் க்ராப் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிக்சல்ஸ்லாம் இருக்கும், பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒழுங்காகவே க்ராப் அவுட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு இமேஜ் பார்த்திங்கன்னா தனியாகவே தெரியாது. ஸோ அது வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ ஐகான் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துலாம் உங்களுக்கு ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் சைஸை வந்து கம்மி பண்ணிட்டு அண்ட் ஒப்பாசிட்டியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் இரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு பிக்சல்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாகவே. ஸோ உங்களோட இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக க்ராப் அவுட் ஆகிடும். அண்ட் இரேஸ் பண்ணும்போது கரெக்டாக ஜூம் பண்ணி இரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சில இமேஜில் பார்த்திங்கன்னா நிறைய பிக்சல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமும் நீங்கள் கரெக்டாக ரிமூவ் பண்ணுறங்க. அண்ட் இந்த எடிட்க்கு நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களோட இமேஜை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் கரெக்டாக வந்து க்ராப் அவுட் பண்ணாலே போதும். மற்ற எடிட்லாம் நான் பண்ணுற எடிட் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். அண்ட் கரெக்டாக க்ராப் அவுட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் பிக்சார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேக்ரவுண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ராப் அவுட் பண்ண இமேஜ் ஸ்டிக்கர்லேயே சேவாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தென் கரெக்டாக விசிபிள் ஆகிற மாதிரி உங்களோட இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டராகவும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப குட்டியாகவும் ப்ளேஸ் பண்ணிடாதீங்க, பார்க்க நல்லா இருக்காது. அண்ட் உங்களோட ஃபேஸும் தெரியாது. ஸோ கொஞ்சம் விசிபிளாகவும் அண்ட் கொஞ்சம் குட்டியாகவும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதோட சைஸ் அண்ட் ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தென் இப்போ லாஸ்ட்டாக கீழே வந்து நம்ம கார்னரில் வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் இல்லாமல் கொஞ்சம் ரியலாக அந்த இமேஜ் கூட வந்து செட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் பிளர் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக்ரவுண்டை மட்டும் கரெக்டாக பிளர் பண்ண போகிறோம். ஸோ சைஸை மட்டும் கம்மி பண்ணிட்டு உங்களோட இமேஜை மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. பிக்சார் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரியலனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 5 டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்து இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிளர் அமௌண்ட்டை வந்து 5க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பிளர்ராக இருக்கானா நம்மளுக்கு லைட்டாக பிளர்ராக இருந்தாலே போதும். தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஆட் பண்ணுற எல்லா கோவிட் இமேஜோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஆட் பண்ணுற இமேஜை கரெக்டாக சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இமேஜை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸும் வந்து கிளியராக தெரியணும், அட் த சேம் டைம் உங்களோட அந்த வைரஸும் இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து சைடில் வந்து இப்படி திருப்பி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். தென் லெஃப்ட் சைடில் எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக ஒரு லைன் இருக்குது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஒப்பாசிட்டி அண்ட் ஹார்ட்னஸை வந்து கம்மி பண்ணிட்டு தென் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருக்கும். தென் லெஃப்ட் சைடில் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் அதே ஃபோட்டோவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ணணும். பிகாஸ் நம்மளோட இமேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து இல்லை. ஸோ அதை மறுபடியும் வந்து நம்ம அந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸோ சேம் அந்த பிளெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம மல்டிபிள் பிளெண்டிங் கொடுத்துட்டு தென் வந்து அந்த லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த லைன் இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் எரேஸ் பண்ணுறங்க. தென் லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் ஆட் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ண போகிற இமேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா இமேஜுமே நான் எங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
தென் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் பிரிண்ட் வந்து கொடுங்க. அண்ட் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அது ஒரு 85 to 90க்கு நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ண ஸ்டெப்ஸை அந்த 2 இமேஜ்க்குமே வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. பிளெண்ட் மோடை வந்து ஸ்க்ரீனில் மாற்றிடுங்க. தென் வந்து உங்களோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தென் வந்து நான் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோனோ அதை கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இமேஜை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரீன் லைன் கொடுக்கும்போது லைட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு லைன் மாதிரி போகும். ஸோ அதை இரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணுறங்க கரெக்டாக. அண்ட் பிக்சார்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணலான்னு நிறைய டியூட்டோரியல்ஸ் தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து நிறைய பிளர் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும், அதில் வந்து ஃபோக்கல் ஜூம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேட் ஆப்ஷன் வந்து 88க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் HDR எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதோட ஃபேடோ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபேட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ண இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. தென் லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டிஐஸை வந்து உங்கள் இமேஜ்க்கு வந்து ரொம்ப கிளாரிட்டி வேணுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. என் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ க்ரீன் கலருக்கு கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ப்ளிட் டோன் ஆப்ஷன் தான் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு இன்னும் ஹைலைட்டடாக இருக்கும். நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலர் வந்து உங்களுக்கு இன்னும் ஹைலைட்டடாக தெரியறதுக்காக ஸ்ப்ளிட் டோன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து க்ரீன் கலர் வந்து நீங்கள் மீடியமாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் டாப்பில் உங்களுக்கு டன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டில் வேனியட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதை டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட இமேஜை சுற்றி ஒரு பிளாக் கலர் சரௌண்டிங்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். தென் ஹைலைட் 10க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா கிரெயின் அமௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து மீடியமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜில் நிறைய பிம்பிள்ஸ் இருந்தால் அதான் ரிமூவ் ஆகிடும். தென் கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக உங்களோட இமேஜ்க்கு வந்து ஃபுல்லாக ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைட் ஆப்ஷன் இருக்கும், லைக் அந்த சன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷர் ஆப்ஷன் இருக்கும், அதை 40க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 8 to 9க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். தென் ஹைலைட்ஸை ஒரு 60 to 65க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு 30 to 35க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆவரேஜாக கொடுத்தாலே போதும். உங்கள் இமேஜ்க்கு வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். தென் மேலே பார்த்தீங்கன்னா கோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நீங்கள் வந்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் அந்த க்ரீன் கலர் ஹைலைட்டடாக இருக்கும். தென் அது கீழே கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதோட வைப்ரன்ஸை வந்து உங்களுக்கு மீடியமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் க்ரீன் கலர் வந்து ஹைலைட்டடாக தெரியணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். மேலே மிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எல்லோ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அது சேச்சுரேஷன் வந்து கம்மி பண்ணிட்டு அதில் லுமினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம இமேஜில் வந்து எல்லோ கலர் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு ஓவராலாக இமேஜில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். தென் க்ரீன் கலர் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் டெம்பரேச்சர் -4 அண்ட் டிண்ட் வந்து -2க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாடர்ன் 6 ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லைட்டாக அண்ட் கம்மியாக வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இமேஜில் நீங்கள் டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டைலிஷான ஃபாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் இன்னும் பக்காவாக இருக்கும் இந்த இமேஜ். தென் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேவ் டு டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ஹை குவாலிட்டியில் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி வச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.